எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய வேர்க்கடலையை பயன்படுத்தி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கட்லி ரெசிபி பார்க்கலாமாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பெரிய வேர்க்கடலை பயன்படுத்தியிருக்கேங்க. இது 2 கப் அளவு எடுத்துக்கலாம். இது நீங்கள் தோலோடையும் எடுத்துக்கலாங்க. இது ஒரு பேனில் மாற்றிட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கணும். தோல் சேர்த்து வறுத்திங்கன்னா தோல் பிரிஞ்சு வருங்க. அந்தளவுக்கு வறுத்து எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் மாற்றி பல்ஸ் மோடில் பண்ணிவிட்டுங்க. ஸ்பூனில் லைட்டாக கலக்கி விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3/4 கப் அளவு சர்க்கரை, 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணுங்க. அதுக்குள்ளே ஒரு பட்டர் ஷீட்டில் லைட்டாக நெய் தடவி வச்சுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி நல்லா திக்கானோன்னு விரல் நடுவில் இந்த மாதிரி அழுத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்திருக்கணுங்க. இப்போ அரைச்சதை அதில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கம்பைன் ஆகிடுங்க. சுருண்டு வரும். அப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மறுபடியும் நல்லா சுருண்டு வரப்போ இன்னி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 7 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி இந்த மாதிரி கெட்டியாகி நல்லா சுருண்டு வருங்க. லைட்டாக கையில் நெய் தடவி இந்த மாதிரி எடுத்து பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணுங்க. உடனே அதை ஒரு பேக்கிங் ஷீட்க்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா சூடாகவே பிணைய ஆரம்பிச்சிடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு மேலே நல்ல ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்கும். இப்போ இதை லைட்டாக இப்படி தட்டிக்கோங்க. அதுக்கு மேலே நெய் தடவின பேக்கிங் ஷீட் ஒன்று அப்படியே கவுத்தி வச்சு நல்லா சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிக்கலாம். இது எந்த திக்னஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். நான் இந்த அளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கிட்டேங்க. இதை சூடாக கட் பண்ணிடாதீங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமாங்க நெய் தடவின கத்தி ஒன்று எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு டைமண்ட் ஷேப் தாங்க பிளான் பண்ணேன். ஸோ டைமண்ட் ஷேப் மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பீனட் கட்லி ரெடிங்க. ஒரே ஒரு டிப் சொல்லிக்கிறேங்க. இது ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து உடைக்கிறப்போ ரொம்ப பிசுக்குன்னு இருந்ததுன்னா நீங்கள் சர்க்கரை பாகு கரெக்டாக பண்ணலன்னு எடுத்தோங்க. அப்போ பயப்பட வேணாங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஒரு பேனில் சேர்த்து நல்ல சிரப் மாதிரி காய்ச்சிட்டு இதை மறுபடியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி எடுத்து பேக்கிங் ஷீட்டில் போட்டு ஆற வச்சு கட் பண்ணிங்கன்னா கரெக்ட் ஆகிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.